அனைவருக்கும் வணக்கங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட 25 வாட் பிடி அடாப்டர். இதை பற்றி தாங்க நீங்கள் வந்து ரிவ்யூவில் பார்க்க போகிறோங்க. இது நான் வாங்கி வந்து 3 மாதம் ஆச்சுங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 499 ரூபாய்க்கு வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. இந்த சார்ஜரை பற்றி ஏன் நான் ரிவ்யூ போடுறேன்னா, இது நான் வந்து இப்போ ஒரு 4 மாதமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. 5 மாதம் ஆச்சுங்க. 5 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சார்ஜர் வந்து யூஸ் பண்ணது நல்லாயிருக்கு. சார்ஜ் வந்து வேகமாகவே ஏறுது. அதனால தாங்க அது வந்து ரிவ்யூவாக போடலான்னு சொல்லி எடுத்துருக்கேங்க. இதோட வந்து பாக்ஸில் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்குள்ளே வந்து இந்த சார்ஜர் அடாப்டர் ப்ளஸ் வந்து இந்த ஒயர் கேபிளோட சேஃப்டி இருக்க மாதிரிங்க. அதாவது இந்த கேபிள் வந்து 2 பக்கெட் வந்து உடஞ்சிரும். அது உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் ஹோஸ் மாதிரி வந்து 4 இது கொடுத்துருந்தாங்க. 2 வந்து கேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 வந்து இங்கே இருக்குங்க. நான் ஏன் அந்த சார்ஜர் வாங்கணும்னா, அமேசானில் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்ச ரேட்டிங் உள்ளது 18,000க்கு மேலே வாங்கியிருந்தாங்க. நான் பார்க்கும்போது அவ்வளோ பேரோட ரேட்டிங்கும் இந்த சார்ஜர் இருக்கிறனால அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இது நல்லா இருக்கு, நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பட்ஜெட்டும் 500ரூபாக்குள்ளே வந்தனால அதை வந்து வாங்கிட்டேங்க. நான் ஆல்ரெடி வந்து ரெட்மியோட 33 வாட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. சாம்சங் ஃபோனுக்கு வந்து சார்ஜர் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆனால் அது வந்து சார்ஜ் ரொம்ப ஸ்லோவாகும். சில சமயம் பார்த்திங்கன்னா ஸ்லோ சார்ஜிங்கிற மாதிரி விழுந்துருச்சுன்னா 10 மணி நேரம் 14 மணி நேரம் அந்த மாதிரி சார்ஜிங் டைம் வந்து காட்டும். அதனால் அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. சொன்னாலும் இந்த சார்ஜர் வந்து ஒர்த்து தாங்க 500 ரூபாய்க்கு. ஏன்னா இந்த சார்ஜர் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 0 to 100 சார்ஜ் ஃபுல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1.25 to 2 மணி நேரத்துலேயே வந்து ஃபுல்லாகிடுதுங்க. 6000 mAh பேட்டரியே. ஆனால் என்ன ஒன்று 0 to 80% ஏற வரைக்கும் வந்து சார்ஜர் அடாப்டர் வந்து நல்லா ஹீட் ஆகுது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகி நார்மல் ஆகிடுது. அது அடாப்டரில் பிரச்சனையா இல்லை எப்போவுமே இப்படி தான் ஆகுமா என்னென்னு எனக்கு சரியாக தெரியலைங்க. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா அப்படியே சாம்சங்கோட ஒரிஜினல் சார்ஜர் மாதிரியே வந்து எல்லாமே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அடாப்டர் ஆகட்டும், இந்த பாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா சாம்சங்கோட ஒரிஜினல் அடாப்டர் மாதிரியே எல்லாமே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற 33 வாட் 44 வாட் மற்ற சார்ஜரை விட இந்த 25 வாட் இந்த சாம்சங் சார்ஜர் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுதுங்க. இது வந்து சாம்சங்கான்னு தெரியல, நான் வாங்கும்போது சாம்சங் சார்ஜர்னு போட்டு தாங்க எனக்கு வந்துச்சு. 500 ரூபாய்க்கான ஒர்த்தான சார்ஜர்னு சொல்லாங்க. தேவைப்படுறவங்க லிங்க் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க லிங்க் டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பார்த்து அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க.